பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில் நண்பன் சிவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய காம்படிட்டிவ் ஃபீல்டில் நான் எழுதிய ஆர்ஆர்பி குரூப் டியாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி ஜேஇயாக இருக்கட்டும், ஏஎல்பியாக இருக்கட்டும், அத்தனை தேர்வுகளிலும் நான் அறிவியல், அதாவது சயின்ஸ் டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸை எப்படி எதிர்கொண்டேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னுடைய ஆர்ஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் 20 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 17 to 18 நான் அக்யூரஸியாக போகிற அளவுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்மளுடைய எந்த சார் என்சிஆர்டி சிலபஸ் சொல்லியிருக்காங்க, தமிழில் மெட்டல் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. என்சிஆர்டி சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கே தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இல்லாட்டி இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் போதுமானது, சரியா? ஏன்னா சயின்ஸில் எந்த ஃபேக்ட்டும் மாறாது. இங்கே நீளத்தின் அலகு மீட்டர் தான், அங்கேயும் நீளத்தின் அலகு மீட்டர் தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே கான்செப்ட் சேம் தான். கான்செப்ட் வைஸ் படித்தா கண்டிப்பாக அடிச்சிடலாம். நான் ஃபுல்லி ப்ரிப்பேர் பண்ணது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கில் சயின்ஸ் புக்கு தான். 6th to 10th புக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும். இப்போ கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி உள்ள பொருள் சொல்லும். அதில் 6th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசன், 7th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசன், 8th 9th லெசன், 9th லெசன், இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு சிலபஸ் படி ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதுபடி நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இந்த மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றில பொருட்கள் டாபிக் படிக்க போகிறேன்னா 6th இருக்க ஃபஸ்ட் டைம் படிச்சிடுவேன். அப்புறம் 2nd படிச்சுட்டு 8th படிச்சுட்டு 9th உள்ளதையும் படிச்சிடுவேன். அப்படின்னா நான் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அது போக நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை ஏதாவது ப்ராக்டிஸ் புக்கோ வாங்கி நீங்கள் எம்சிக்யூ போட்டு பார்த்துக்கலாம். இதெல்லாம் நான் படிக்கும்போது எப்படி நீங்கள் பார்க்கணும் பாருங்கள். இதுதான் லைனாக எல்லா டாபிக்ஸுமே வச்சு. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 டாபிக்ஸ் தான் இருக்குது, 18 டாபிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சிம்பிளான டாபிக்ஸ் தான், சரியா? அதுக்கப்புறம் மொத்தமே 11 டாபிக்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான், என்னென்ன டாபிக்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான் சிலபஸ் எடுத்துகிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 A4 ஷீட்டில் நான் என்னுடைய அனைத்து சயின்ஸ் டாபிக்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நோட் பண்ணி ஷார்ட் நோட்ஸாக, அதாவது 6th to 10th இருக்க சயின்ஸை இங்கே பாருங்கள், 8 A4 ஷீட்டு தாங்க. இந்த 8 A4 ஷீட்லாம் இந்த 6 to 10க்கான சயின்ஸு அத்தனையும் அடக்கிட்டேன். எப்படின்னா, நான் படிக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் லெசன் படிக்கிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டாபிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் படிக்கிங்கன்னா நீங்கள் ரயில்வேயில் கொஷின் பேப்பர் எடுக்க சொன்னால் இந்த டாபிக்ஸ் எப்படி எடுப்பீங்க, இதுலேருந்து கேட்டால் என்னால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ நான் இதை இப்படி எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, உங்களுக்கு நீங்கள் படித்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக எழுதிடுங்க. பாருங்கள், நான் 6th போட்டு இது ரொம்ப நுணுக்கமாக எழுதி வச்சுருப்பேன். எனக்கு தேவையான, எனக்கு புரிகிற மாதிரி இந்த பாருங்கள், இந்த ஒரு பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா 6th முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து 7th ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போது இந்த ஒரு பேஜ் 1.5 பேஜ்லேயே நான் 6th அனைத்து இம்பார்ட்டன்ட் இதையும் முடிச்சிட்டேன், சரியா? அப்புறம் பாருங்கள் 7th அதே தான். 7th அந்தளவுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா 1 side ரஃப் யூஸ் பேப்பர் தான் பேப்பர் சும்மா இருக்க பேப்பர்லாம் விட மாட்டேன், கிரிக்கிட்டே எழுதி வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இது ஒரு A4 ஷீட் 1 side பேப்பராக யூஸ் பண்ணுறதுக்காண்டி 1 side ஃபுல்லாக எழுதிட்டு, அடுத்த பேப்பருமே இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிரிண்டான பேப்பர் தான். அதுலேயுமே நான் வேஸ்ட் பண்ணாமல் எழுதி வச்சு நோட் பண்ணுவேன். பாருங்கள், அனைத்தும் பாருங்கள் 7th இதுதான். இது இதே தான் பாருங்கள். அடுத்து 8th ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரியா? ஒரு லெசனுக்கு ஒரு பேப்பர். அந்த மாதிரி தான் நான் அந்தளவுக்கு நுணுக்கமாக ரொம்ப சின்னதாக என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி வச்சு தான் படித்தேன். இப்படி எழுதினால என்ன யூஸ்னால், நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படித்தேன். ஸோ நான் புக்கை எல்லா இடத்துக்கும் நான் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸாக எழுதிட்டு அங்கே ஒர்க் டைமில், ஃப்ரீ டைமில் நான் உட்காந்து
இதே ஒரு பேப்பர் சும்மா ஏதோ ஒரு பேப்பர் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்துட்ருப்பேன். அதே ட்ராவலாக இருக்கட்டும், பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரெயினில் போகிறதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் போகிறது கூட இந்த பேப்பர் தூக்கி போயிட்டு நீங்கள் உட்காந்து இது பார்க்கலாம். சும்மா வாக்கிங் போகும்போது பார்க்கலாம். சும்மா ஏதோ துண்டு பேப்பரை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அத்தனையும் இங்கே பாருங்கள், எல்லா ஃபார்முலா வைஸ்லேருந்து எதெல்லாம் முக்கியம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அத்தனை பாயிண்ட்ஸும் எடுத்து இங்கே பாருங்கள். இதில் 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இது ஃபுல்லாக இது பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அனைத்தையும் பாருங்கள், எனக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் இதுதான் இப்போது நான் எதிர்கொள்ளது. டிபார்ட்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், அது நான் ஓப்பனில் எந்த எக்ஸாமாக எழுதிருக்கோம், நான் எதிர்கொண்டிருக்க எக்ஸாமாக இருக்கட்டும், சயின்ஸ் புக்கையோ மெட்டீரியலையோ தேட மாட்டேன். இந்த 8 பேப்பர் தாங்க எனக்கு மெட்டீரியல். சரியா, 8 பேப்பரை மட்டும்தான் சயின்ஸுக்குன்னு படிச்சுட்டு போவேங்க. அவ்வளோ இதாக படிக்கணும். ஸோ நம்ம எதிர்கொள்ள வேண்டியது ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன, அந்த எந்த சோர்ஸில் இருக்குது, என்ன புக்கில் படிக்கணும், அப்புறம் நீங்கள் எந்த விதத்தில் நோட்ஸ் எடுக்கணும், அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் மேட்ரு. ஸோ சயின்ஸை பொறுத்தளவில் ஆர்ஆர்பி எக்ஸாமில் வந்து சயின்ஸ் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். முன்னாடி டிஎன்பிசிக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இப்போ டிஎன்பிசியில் சயின்ஸுக்குள்ளே இம்பார்ட்டண்ட்டாக குறைச்சிட்டாங்க. என்ன குரூப் 4லேருந்து குரூப் 1 வரைக்கும் சயின்ஸ்லேருந்து மொத்தமே 5 கொஸ்டினாக வரும்ட்டாங்க. ஆனால் நம்ம ரயில்வே எக்ஸாம் பொறுத்தளவில் சயின்ஸு மிக ஜாப் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஏன்னா குரூப் டியில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் 25 கொஸ்டின் வரை கேட்குறாங்க. அதே ஏஎல்பிக்கும் அதே கொஸ்டின்ஸ் தான். அதை பார்த்திங்கன்னா அதனால் சயின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சயின்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.